இதற்காக இன்னொரு கருவி உள்ளது. அதற்கு பிஎஃப்எம்எஸ் கருவின்னு பெயர். இது ஒரு ஆன்லைன் பகுப்பாய்வு கருவி. இதன் மூலம் அவர்கள் வங்கி கணக்குகளுடன் ஒருங்கிணைக்கிறார்கள். அதனால எஃப்சிஆர்ஐ நிறுவனங்கள் அவசியம் பின்பற்ற வேண்டும். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கணக்கில் பணம் பெறுகிறார்கள் என்றால் அந்த கணக்கு 32 வங்கிகளில் ஒன்றில் இருக்க வேண்டும். அதில் கோர் வங்கி அமைப்பு இருக்க வேண்டும் மற்றும் அது பிஎஃப்எம்எஸ் உடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதனால் நிதி வருகை பற்றிய நேரடி தரவு உள்துறை அமைச்சகத்துல ஏற்கனவே கிடைக்கிறது. இது கடந்த வருடம் தொடங்கப்பட்டது. அதனால் தரவு இல்லாம இல்ல, அரசிடம் தரவு இருக்கிறது. இப்போது சுவாரஸ்யமான பகுதி பெறுபவர்களின் மத அடிப்படையிலான விவரம் மற்றும் தொகைகள். காகிதத்துல சுமார் 20% நிறுவனங்கள் வெளிப்படையா கிறிஸ்தவ அமைப்புகள். காகிதத்துல சுமார் 30% நிதி வருகை வெளிப்படையா கிறிஸ்தவ அமைப்புகளுக்கே செல்கிறது. ஆனா இத சொன்ன பிறகு நன்கொடையாளர்களை நீங்கள் பார்த்தால் அவர்கள் கட்டாயமாக மதச்சார்பற்றவர்கள் என்று சொல்ல முடியாது. நன்கொடையாளர்கள் வெளிநாட்டுல உள்ள சில மத அமைப்புகளோட தொடர்புடையவர்களாக இருக்கலாம், அல்லது குறிப்பிட்ட வெளிநாட்டு அரசாங்கத்தோட தொடர்புடையவர்களாகவும் இருக்கலாம். சில அரிதான சந்தர்ப்பங்கள்ல நன்கொடையாளர்கள் சில வெளிநாட்டு அரசாங்கங்களுடன் தொடர்புடையவர்களாக இருக்கிறாங்க.